السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மிகப்பெரும் கிருபையை பொருட்டால் இந்த உயர்தரமான ஜும்மாவுடைய தினத்தன்று அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி ஞாபகம் கூறுவதற்கும் உரிய சிறந்த வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை ஹயாத் இருக்கும் காலமெல்லாம் பெறுபவர்களாகவும் இந்த வாய்ப்பிலிருந்து பலன் பெறும் மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் என்றென்றும் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல இஸ்லாம் வருவதற்கு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்துக்கு முந்தி பெண்கள் என்கக்கூடிய அந்த சமூகம் இருக்குது, அது ஒரு சைத்தானிய பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. நபி அவர்கள் இந்த பூமியில வருவதற்கு முந்தி உள்ள காலத்துல பெண்கள் அப்படின்னு சொன்னாகவே சைத்தான் குடியிருக்கக்கூடிய வீடாக கருதப்பட்டுச்சு. விலை கூறப்படக்கூடிய கத்திரிக்காய் மாதிரி பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு விலை கூறப்படக்கூடிய பொருட்களாக, விற்பனை பொருட்களாக கருதப்பட்ட காலம். அவங்களுக்கு சொத்து உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்துச்சு. தீண்டத்தகாதவர்களாக அவர்களுடைய வாழ்க்கையே பறிக்கப்பட்ட சூழ்நிலையில சிசு கொலைகள் நடைபெற்று வந்துச்சு. பெண்கள் அப்படின்னு சொன்னாகவே ஒருத்தவருக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அது ஆக பெரிய சுமக்க முடியாத கேவலமாக கருதப்பட்ட காலம். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்து, நபி அவங்க இந்த பூமியில வந்ததற்கு பிறகு, நுபுவத்தை பெற்றதற்கு பிறகு சொன்ன பொன்மொழிகள்ல பெண்களை குறித்து ஒட்டுமொத்த சமூக மக்களினுடைய சிந்தனை இப்படியாக இருக்கும் சூழ்நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்காவது பெண் குழந்தை பிறந்துருச்சுனாக்கா அதை பரக்கத்து, ரஹ்மத்து என்கக்கூடிய வார்த்தையில சொன்னாங்க. இது ரொம்ப பெரிய புரட்சியும் போராட்டத்துக்கும் உரிய வார்த்தை. இந்த வார்த்தை பெண் குழந்தைகளினுடைய பிறப்பையே கேவலமாக தந்தைமார்கள், தாய்மார்களுடைய சமூகம் கருதிய காலத்துல பெண் குழந்தையினுடைய பிறப்பு இது ரொம்ப பெரிய பரக்கத்திற்குரிய பொருள், இது ரஹ்மத்திற்குரிய பொருள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவங்க பெண்களுடைய அந்த உணர்வை மதித்து அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்தினது மாதிரி இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமை, கண்ணியம், பாதுகாப்பு போன்று வேற எந்த மதங்களிலேயும், கோட்பாடுகளிலேயும், இதிகாசங்களிலேயும் அந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு அந்தஸ்தும் பாதுகாப்பும் வழங்கப்பட்டது கிடையாது. சொத்துகள் மறுக்கப்பட்ட காலத்துல பெண்களுக்கு ஆண்கள் மாதிரியாக முழுமையான சொத்துங்கிறத தாண்டி ஒரு பாதி சொத்து முழுமையாக பெண்கள் பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுச்சு.
சிசு கொலை செய்வதையே பெருமையாக கருதி கொண்டிருந்த அந்த காலத்துல பெண்களை கொலை செய்வதை குற்றத்திற்குரியதாக, பாவமாக, கண்டிக்கத்தக்க செயலாக இஸ்லாம் அறிவித்து பெண்களுக்கு வாழ்வதற்குண்டான சுதந்திரத்தை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. கணவன் இறந்து போயிட்டாக்க அவரோடைய சேர்ந்து உடன்கட்டை ஏறி தன்னுடைய வாழ்க்கையை அதையோடைய சிதையிலேயே முடித்துக் கொள்ளணுங்கிற சூழ்நிலை இருந்த பட்சத்துல மறுமணம் செய்து கொள்வதற்குரிய அனுமதியை இஸ்லாம் வழங்கி பெண்களுக்கு இரண்டாம் கட்ட வாழ்க்கையும் அவர்களினுடைய கண்ணியத்திற்குரிய பாதுகாப்பையும் இஸ்லாம் வழங்குச்சு. பெண்களை எப்படி வேணாலும் யார் வேணாலும் எந்த சூழ்நிலையிலையும் அனுபவிச்சுக்கலான்னு இருந்த ஒரு பொது உடைமையாக இருந்த அந்த சட்டத்தை நீக்கி பெண்கள் அப்படின்னு சொன்னாக்க அது கணவன்மார்களுக்கு மட்டும்தான் மனைவியாக இருக்கணும், மற்ற உறவுகள் எல்லாம் தவறான உறவுகள், தவறான கண்ணோட்டத்துல பெண்ணை பார்ப்பதை தப்பு என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி ஆண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்ததை போன்று பெண்களுக்கு கற்புக்குண்டான பாதுகாப்பை இஸ்லாமிய மார்க்கம் தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆக இஸ்லாம் இந்த பூமியில வரதுக்கு முன்னாடி பெண்களுடைய சமூக நிலை, பொருளாதார நிலை, குடும்பவியல் நிலை, அவர்களினுடைய எல்லாத்திலேயும் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையும் எந்தெந்த மாதிரியான நெருடல்களை அந்த சமூகம் சந்திச்சு கொண்டே வந்துச்சோ அந்த எல்லா நெருடல்களையும் பாதிப்புகளையும் நீக்கி முழுமையாக மதிக்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள் என்கக்கூடிய ஒரு உயர்தரமான நிலையை இஸ்லாம் பெண்களுக்கு ஏற்படுத்தியதை நம்ம வரலாறுகள்ல கவனிச்சு பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தாயாக இருக்கலாம். தாயாக இருக்கும் பட்சத்துல இஸ்லாமிய மார்க்கம் சொன்னிச்சு, எந்த பெண் உங்களுக்கு தாயாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய காலுக்கு கீழே தான் ஒரு ஆணுடைய சொர்க்கமே இருக்கிறது என்பதாக சொன்னிச்சு. தாய்மையினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் உயர்த்தியதை போன்று வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக இருக்கலாம். மனைவி இடத்துல மனம் கோணாமல் நடந்து கொள்ளக்கூடிய மனிதன் தான் சிறப்பு வாய்ந்த குடும்பஸ்தன், ஊரில் அவர்தான் கண்ணியத்திற்குரிய சிறந்தவரும் சமூகத்தில் போற்றத்தக்கவராக அவர்தான் பாவிக்கப்படுவார் என்பதாக சொல்லி குடும்ப வாழ்க்கையில பெண்களினுடைய அந்தஸ்தை இஸ்லாம் உயர்த்தினது மாதிரி வேற எந்த மதமும் மார்க்கங்களும் அப்படி உயர்த்தி கொடுக்கல. ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு மகனாக இருந்தா அந்த மகனை நல்ல முறையில பக்குவமாக வளர்த்து ஒழுக்கத்தையும் கல்வியையும் சொல்லிக் கொடுத்து ஒரு சுத்தமான வாழ்க்கையை அந்த பெண்ணுக்கு உருவாக்கி கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்ன லஹு சித்ரன் மினன்னார், அந்த பெண் மகள் இருக்கிறாளே தந்தை நரகத்திற்கு போக விடாமல் தடுத்து கொள்ளக்கூடிய திரையாக இருப்பாள் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஆக பெண்கள் மகள்களாக பாவிக்கப்படக்கூடிய சமயத்துல இஸ்லாம் அந்த பெண் மகள்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை போன்று வேற எந்த மதங்களிலேயும் நம்மளால பார்க்க முடியாது. தாயாக இருந்தா அந்தஸ்து கொடுக்குது, மனைவியாக இருந்தா அந்தஸ்து கொடுக்குது, மகளாக இருந்தா அந்தஸ்து கொடுக்குது. நாலாவது உங்கள யாருக்காவது ஒரு பெண் சகோதரியாக இருப்பாங்க. நீங்க உலகத்துல எந்த பெண்ணை எடுத்துக்கொண்டாலும் இந்த நாள்ல ஏதோ ஒண்ணுல வந்துடும், வெளியே போனா அந்நிய பெண்ணாய் சகோதரியாக ஆயிட்டாக்க அந்த சகோதரியை நல்ல முறையில திருமணம் செய்து கொடுக்கிற வரைக்கும் அவங்கள நல்ல முறையில தீனை கத்து கொடுத்து ஒரு நல்ல ஒழுக்கம் மாண்பு நிறைந்த வாழ்க்கைய பழக்கங்களை சொல்லி கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தா அதற்கு மிகப்பெரிய சவாபை இஸ்லாமிய மார்க்கம் அறிவித்து கொடுத்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களை இஸ்லாம் பெண்களுக்கு எத்தனை உயர்வுகள், எத்தனை பெரிய பாக்கியங்களை, மகத்துவங்களை ஏற்படுத்தி கொடுத்துச்சோ அது போன்று உண்டான மகத்துவங்கள், மாண்புகள் வேற எந்த மதத்திலேயும் கொடுக்கப்படவே இல்லை. ஆனா இப்படி உயர்தரமான நிலையில பெண்களுடைய சமூகம் நபி அவர்களினுடைய மரணத்துடைய நேரத்துல இப்படி உயர்தரமான அந்தஸ்துல பெண்களை எல்லா விதத்திலேயும் போற்றத்தக்கவர்களாக கொண்டு வந்து வச்சுட்டு நபி அவங்க மரணிக்கும் பொழுது மரணமானதற்கு பிறகிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை தொடங்கி இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல எந்த அளவுக்கு மெருகூட்டிய உயர்ந்த அந்தஸ்துல பெண்களை இஸ்லாமிய மார்க்கம் பாவிக்குதோ அந்த தரத்தை விட்டும் கீழே பல மடங்கு இறங்கி வந்து விட்டதனுடைய அந்த சூழ்நிலையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த இபாதத்து அவங்கள வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கக்கூடிய பொருட்களாக நபி அவங்க பாவிக்கிறார். ஒவ்வொரு பெண்களிடத்திலேயும் என்ன
ஆற்றல்கள் இருக்குதோ, யாரும் சோழையானவர்கள் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் இனங்கண்டு தீனுக்காக வேண்டி அவர்களை தீனுடைய சேவைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ரிஃப்தா அல்லது ருஃபைதா என்பதாக ஒரு சஹாபி பெண், அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுல ரொம்ப அலாதியான பிரியம் கொண்டவங்க, அதை ஒரு பொது சேவையாக செய்யக்கூடிய மனசுல விருப்பம் கொண்ட பெண். அந்த பெண்ணை அழைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்மணியை அழைச்சி சொன்னாங்க, ஊருக்கு வெளியே ஒரு தெருக்கோடியில ஒரு சின்ன கூடாரம் விட்டு கொடுத்து, இந்த கூடாரத்துல இருந்து கொண்டு முஸ்லிம்கள்ல யாருக்காச்சும் முடியாம இருந்தா அவங்களுக்கு நீங்க மருத்துவம் பாருங்கன்னு சொல்லி, அவங்களினுடைய எந்த விஷயத்துல அவங்களுக்கு அது அலாதியான இன்பமும் விருப்பமும், அவங்களுக்கு எந்த துறையில மிகுதமான தொடர்பு இருக்குதோ அதுக்கு தோதுவாக அவங்கள செயல்பாட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமிறக்கி விட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட அதிக நல்ல கல்விமானாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுது நிஸ்ஃப தீனிக்கும் மின் ஹாதிஹில் குமைரா. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட இருந்து உங்களுடைய மார்க்கத்திலும் பெருமை இல்முகளை இவங்கள்ட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க என்பதாக இல்முடைய விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒரு மிகப்பெரிய பொருளாக கல்வி கடலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. இதே மாதிரியாக எந்தெந்த பெண்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குதோ இதை அறிஞ்சு அந்த பெண்களை அந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தோதுவான மைதானங்களை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த மைதானங்களின் வாயிலாக இஸ்லாமிய பாதுகாப்பு கோட்டைகளாக அந்த பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்கிறத வரலாறுகளை நம்ம படிச்சோம்னாக்க புரிந்து கொள்ள முடியும். கணியத்திற்குரியவர்களே, இங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பெண்களினுடைய வணக்க வழிபாடுங்கிறது அதிகபட்சமாக நாம நினைத்துக் கொள்வது என்னன்னா, கை கால் க்ளோஸ் போட்டு நிக்காபு போட்டு புர்கா போத்தியாச்சுனாக்கா அதோட அவங்க தீன் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கணும். ஒரு அம்மா நல்ல முறையில புர்கா போட்டுருச்சுனாக்கா அவங்க பேருந்தா பக்குவமா இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடணும். நம்ம ஒரு பெண்ணுடைய தீன் வெறுமனே புர்காவிலேயும் பர்தாவிலேயும் கை க்ளோஸ் கால் க்ளோஸ் நிக்காபுகளோட அவங்களோட தீன் முடிகிறது கிடையாது. அதைய தாண்டி அவங்களுடைய கொள்கை சரியான கொள்கையில இருக்குதா, அவங்களுடைய இபாதத்துல நல்ல முறையில அவங்க இருக்கிறாங்களா, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல வட்டி பூராம சுத்தமான குடும்பமாக உள்ளுக்குள்ள அவங்க வச்சிருக்கிறாங்களா, அவங்களுடைய குடும்பவியல்கள்ல நல்ல முறையில சொந்தங்களை வெட்டி விடாம அனைவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய நிலையில அவங்க வச்சிருக்கிறாங்களா, அவங்களுடைய அஹ்லாக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றவங்களோட பழகக்கூடிய பேசக்கூடிய குணநலன்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க. இந்த 5 விஷயங்களிலேயும் ஒரு பெண்ணுடைய தீன் பரிபூர்ண நிலையை அடையும் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்களுடைய பொறுப்பும் தொடர்ந்து அந்த பெண்களின் மேல இருந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்றோமே, திருமணத்தினுடைய நேரத்துல இந்த கேட்கிறாங்களா இல்லைங்களா, கல்யாணத்தினுடைய நாளை நீங்க அப்படியே பின்னாடி போய் நினைச்சு பாருங்க. இவ்வளவு மகருக்கு, இவ்வளவு ரூபாய்க்கு, இவ்வளவு என்னென்ன மனிதர்களை சாட்சியாக வச்சு ஏற்றுக்கொண்டு இருக்கலாம்னு கேட்கிறாங்க நம்மகிட்ட திருமணத்தினுடைய அந்த சபையில. ஏற்றுக்கொண்டோம்னு ஒரு வார்த்தை சொல்றோம், அந்த அம்மா நம்மளுக்கு மனைவியாக ஆயிடுறாங்க, நம்ம அவங்களுக்கு கணவனாக ஆயிடுறோம். அந்த ஏற்றுக்கொண்டோம்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வெறுமனே அந்த பெண்ணுக்கு துணிமணி கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன், அதோட அர்த்தம் இல்லை. அதை தாண்டி அந்த பெண்ணுக்கு ஹலாலான உணவு தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த பெண்ணுக்கு சுத்தமான தீனுடைய சிந்தனையை கொடுத்து அந்த பெண்ணுடைய உணர்வுகள்ல உணர்ச்சிகள்ல எல்லாத்திலேயும் தீனை செலுத்துவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த பெண்ணை வட்டி இல்லாத வாழ்க்கையில கொண்டு சேர்ப்பேங்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் தீனுடைய வளர்ச்சியை கொடுப்பதற்கு தகுந்தவளாக இந்த பெண்ணை நான் உருவாக்குவேன்னு அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். எல்லா விதத்திலேயும் அந்த பெண்ணுக்கு பொறுப்பு வெறுமன உணவுக்கு உடைக்கு மட்டும் இல்லை. இத நாம இந்த நேரத்துல நாம இதை முழுமையாக புரிந்து கொள்ளணும். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பெண்ணுடைய சரியான முறையில உருவாக்கம் ஒரு முழு சாந்தானுடைய அது உருவாக்கம். ஒரு பெண் வழிதவறி போகுதல் ஒரு முழு காந்தானே செறிந்து போவதனுடைய முழு பரம்பரையே செறிந்து போவதனுடைய அது அந்த அந்தஸ்தை கொண்டது. ஒரு ஆணுடைய சீர்திருத்தம் இருக்குது, அது வீட்டு படியோட முடிஞ்சு போயிடும். ஆனா ஒரு பெண்ணுடைய சீர்திருத்தம் தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள தீனுடைய உணர்வை உருவாக்கக்கூடியவங்க அந்த பெண்கள் தான்.
ஒரு குடும்பத்தை, நல்லா இருக்கிற குடும்பத்தை சுடுகாடு ஆக்கக்கூடிய ஆற்றலும், சுடுகாடா இருக்கிற குடும்பத்தை தீனுடைய நல்ல குடும்பமாக, உணர்வுள்ள குழந்தைகள் உள்ள குடும்பமாக, நல்ல தீனுடைய அகமியங்கள் கொண்ட குடும்பமாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெண்ணுடைய கையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாம இந்த நேரத்துல புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்குள்ள சூழ்நிலை, நபி அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு எறும்பு ஊற பாறையும் தேயும் கல்லும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் கடந்து கடந்து வர வர இன்றைக்குள்ள சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், ஆனா அவர்களினுடைய ரத்தங்களும் மூளைகளும் இஸ்லாமிய சிந்தனை விட்டு சுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நான் புரியறதுக்காக வேண்டி சொல்றேன், பள்ளிக்கூடங்கள் காலேஜுகள் துவங்குறதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடம் காலேஜினுடைய ஹெச்ஓடி அந்த நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து ஒரு பயணம் செய்வாங்க இல்லைங்களா? எங்க காலேஜில் பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க, நாங்க இந்த மாதிரி வசதி பண்ணி கொடுக்குறோம், எங்க ஸ்கூல்ல கொண்டு வந்து சேருங்க, நாங்க அந்த மாதிரி வசதி பண்ணி கொடுக்குறோம், இப்படி நிறைய சொல்றதுக்காக வேண்டி ஒரு வளம் வருவாங்க, பயணம் செய்வாங்களே. அந்த பயணத்துக்கு என்ன சொல்றதுங்க, அந்த அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, கேன்வாஸ், மூளை சுத்தம் செய்யறது, மூளை சதவை செஞ்சு பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போறது. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது இப்படி ஒரு மூளை சுத்திகரிப்பு சூழ்நிலை செய்யப்பட்டுருச்சு. என் பேர் அப்துல் காதர் தான், ஆனா எனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதது மாதிரியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ரத்தத்திலிருந்து, என்னுடைய சிந்தனையிலிருந்து இஸ்லாமிய உணர்வுகள் உரியப்பட்டு நாங்க ஒட்டுமொத்தமாக வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். ஹசரத் அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபுல அழகா அவங்க எழுதியிருப்பாங்க, உம்மத் இன்னைக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில மக்களுடைய, பெண்களுடைய சூழ்நிலை குறிப்பாக எப்படி ஆயிடுச்சுனாக்க, முர்த்தத்தாக போறதுக்கு ஒரு படி எடுத்து வச்சுட்டாங்க, இனி அடுத்த படி எடுத்து வச்சாக்க அவ்வளவுதான், தீனை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதற்குரிய ஏற்பாடுகள் சிந்தனை ரீதியான மத மாற்றத்திற்கு, மனம் மாற்றத்திற்கு உம்மத்து ஆழ்படுத்தப்பட்ட சூழ்நிலையில எல்லா விதத்திலேயும் அவர்களினுடைய கொடுக்கல் வாங்கல்லாம், அவர்களுடைய குடும்பவியல்கள்லாம், அவங்களுடைய தொழுகையில, அவங்களுடைய கொள்கையில, அவங்களுடைய அகலாக்குகள் நற்குணங்கள்ல எல்லாத்திலேயுமே அசுத்தங்கள் உள்ள கலந்து கலந்து உம்மத்து அது நம்ம தீன்ல இருந்து வெளியே போயிட்டோங்கிறது தெரியாத அளவுக்கு அவங்களுடைய உள்ளங்களில் இருந்து, ரத்தங்கள்ல இருந்து, மூளை நாளங்கள்ல இருந்து தீன் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு காலி மனிதர்களாக, வெறும் காலி டப்பாக்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக அபுல் ஹசன் நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபுல எழுதியிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, நாங்க நிஸ்வான்களை உருவாக்கணும், எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய மக்களுக்கு மத்தியில தீனை பரப்புறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பலமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தீனை பாதுகாக்கிறதுக்குரிய சாதனங்கள்ல ஒரு முக்கியமான சாதனம் நிஸ்வான். உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க, எப்படி ஒருத்தவர் சுபு தொழிலுக்கு போகலாட்டி அதனுடைய முசீபத்து 40 வீடுக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல தடவை. அதே மாதிரி ஒரு பாவம் நடந்தா அதனுடைய முசீபத்து 40 வீடுகளுக்கு பாதிக்கும். இதை அடிப்படையாக வச்சு உலமாக்கள் எழுதியிருக்காங்க, 40 வீட்டுக்கு ஒரு நிஸ்வான் இருக்கணுமா கண்டிப்பா. அந்த ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தெருவை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையும் வரக்கூடாது. தன்னுடைய தெருவில் இருந்து தீனை கற்றுக்கொள்ளாம, தீன் இல்லாமல் மரணம் வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது. அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது அந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய பொறுப்பாக ஆகும் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுனாக்க, இன்னைக்கு நீங்க நிறைய இடங்கள்ல இந்த நிஸ்வான்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்றோம், நிஸ்வான்களினுடைய அதனுடைய நாம அது மேல ஏன் வருத்தப்படணும், அது மேல ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படின்னா, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாபுல அவங்க எழுதி இருக்கிறாங்க, இரஹமு மன்பில் அருதி இரஹமுக்கும் மன்பி சமாய். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. பூமியில உள்ளவங்களின் மீது இறக்கப்படுங்கள், வானில் உள்ளவர் உங்களின் மீது இறக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி, நீங்க மக்களோட இறக்கப்படுங்க, அல்லாஹ் உங்களோட இறக்கப்படுவான். நாம விளங்கி வச்சிருக்கணும், இறக்கப்படுறதுன்னா ஒருத்தர் சாப்பாடுக்கு சௌரியம் இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு ஏற்படுத்தி கொடுத்துட்டாக்க அதை நம்ம அவர் மேல இறக்கப்படுறதாக நினைக்கிறோம். ஒருத்தர் மருத்துவத்துக்கு வசதி இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டா அது அவர் மேல நம்ம காட்டக்கூடிய இறக்கமாக நினைக்கிறோம். ஒருத்தவர் உடை உடுத்திக் கொள்வதற்கு சௌரியங்கள் வசதி இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு உடைக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டா அது அவர் மேல நம்ம இறக்கப்படுவதாக நினைக்கிறோம். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க,
மருந்து இல்லாததனுடைய அவதி மௌத்து வரைக்கும் அதோட முடிச்சு போயிடும். ஒருத்தர் மருந்து இல்லைங்க சாப்பிடுறதுக்கு, அதனால கஷ்டப்படுறாரு. இந்த கஷ்டம் எது வரைக்கும் நீடிக்கும்? மௌத்து வரைக்கும். மௌத்தாயிட்டாருன்னா இனிமே அந்த கஷ்டம் இல்லை. உடை இல்லை, கல்வி இல்லை, உணவு இல்லை, இவைகள் எல்லாம் இல்லாததனுடைய கஷ்டமும் அவதியும் எது வரைக்கும் நீடிக்கும்? மௌத்து வரைக்கும். ஆனா உம்மத்துல ஈமான் இல்லாட்டி, இல்மு இல்லாட்டி அதனால ஏற்படக்கூடிய தொந்தரவு இருக்குது. இது மௌத்தோட முடியாது. கபரிலையும் நிந்திக்கும், மறுமையிலேயும் பாதிக்கும், எக்காலத்திலேயும் அதனுடைய அந்த இல்மு இல்லாததனுடைய கஷ்டம், ஈமான் இல்லாததனுடைய கஷ்டம் அது மக்களை விட்டு போகவே போகாது. மௌத்தானாலும் தொடர்ந்து அதனுடைய தண்டனைகளும் கஷ்டங்களும் உணர்வுகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எப்படி சாப்பாடு இல்லாதவனுக்கு இறக்கப்படணும்னு விளங்கி வச்சிருக்கிறோமோ, துணிமணி இல்லாத ஒருத்தவனுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும், இறக்கம் காட்டணும்னு விளங்கி வச்சிருக்கிறோமோ, இதே மாதிரி எங்களை நம்பி திருமணம் செஞ்சு வந்த எங்களுடைய பெண்களுக்கு தீனை கொடுக்கறதுல நாங்க இறக்கம் காட்டணும். எப்படி உணவு இல்லாதத கஷ்டம்னு விளங்குறோமோ, இல்மு இல்லாதது மறைமுகமான கஷ்டம், உணவு இல்லாததனுடைய கஷ்டம் கபரோட முடிஞ்சு போயிடும், ஈமானும் இல்மும் இல்லாததனுடைய கஷ்டம் மறுமை வரைக்கும் தொடர்ந்து சேரும். அதனாலதான் சொல்றோம், நாங்க எந்த பெண்ணுக்கு கணவனோ, நாங்க எந்த பெண்ணுக்கு தந்தையோ, நாங்க எந்த பெண்ணுக்கு சகோதரனோ, நாங்க எந்த பெண்ணுக்கு மகனாக இருக்கிறனோ, மத்தியில ஒரு ஆண் இருந்தா இந்த 4 உறவுகளும் சுத்தி இருக்கும். அந்த 4 பெண்களினுடைய பொறுப்பும் அந்த ஆணை சார்ந்ததாக ஆகும். அதனால நிஸ்வான்களினுடைய தேவையை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, தலாக் இல்லாத குடும்பங்கள் உருவாக்கணும். கல்யாணம் பண்ணாருங்க, கணவன் மனைவிய, மனைவி கணவனை விளங்கி கொள்வதற்கு முன்னாடியே 2 பேரும் தலாக்காய் பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரியான தலாக்குகள் ஏற்படாத ஒரு நீடூழிய உறவுகள் உள்ள குடும்பங்களாக எங்க குடும்பங்கள் உருவாகணும். அதுக்காக வேண்டி இந்த நிஸ்வான்கள் அவசியம். தீன பாதுகாக்கக்கூடிய பெண்களாக எங்க பெண்கள் உருவாகணும். அதுக்காக வேண்டி இந்த நிஸ்வான் அவசியம். ஈமானுக்கு பாதுகாப்பு கோட்டைகளாக எங்க வீடுகள் இருக்கணும். அதுக்காக வேண்டி இந்த நிஸ்வான் அவசியம். எங்களுடைய குடும்பங்கள்ல மகளிர் குழு வேற எந்த வழிவகையிலேயும் வட்டி உள்ளுக்குள்ள பூந்துடக்கூடாது. அப்படி வட்டி உள்ளுக்குள்ள பூராமல் இருப்பதற்கு, வட்டியினுடைய வாடையை விட்டு தப்பிக்கிறதற்கு இந்த நிஸ்வானுடைய பெண்களுடைய ஏற்பாடு இருக்குத, இது மிகப்பெரிய சாதனையாக, கோட்டைகளாக, தடுப்பு சுவர்களாக விளங்குவோம். அதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த நிஸ்வான்கள் அவசியம். அதே மாதிரி பாவத்தினுடைய வெறுப்பு உள்ள பெண்களாக எங்க பிள்ளைங்க மாறணும். எங்களுடைய தாய்மார்கள் அந்த மாதிரி சிந்தனை உடையவர்களாக மாறணும். பாவத்தினுடைய வெறுப்பு, குஃப்ரினுடைய வெறுப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற சிந்தனை ரீதியாக, உணர்வு ரீதியாக உள்வாங்கிய மக்களாக நாங்க எங்களுடைய பெண்களை உருவாக்கணும்னா அதுக்கு இந்த நிஸ்வான்கள் அவசியம். அந்த நிஸ்வான்கள் அவசியம் என்பதோட தாண்டி அந்த நிஸ்வானை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் கியாமத்து நாள் வரைக்கும் உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு போகுவதற்கு அந்தந்த வீட்டினுடைய ஆண்கள் பொறுப்புதாரிகள் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாம புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்குள்ள சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுனாக்க, உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க அழகா. உருதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை मुसलमान से इस्लाम को जितना नुकसान हुआ उतना यहूदी और नसारा से भी हुआ नहीं. ஒரு உருது வார்த்தை. யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மூலியமாக எவ்வளவு பாதிப்பு இஸ்லாத்துக்கு ஏற்பட்டுச்சோ அதை விட பன்மடங்கு பாதிப்பு முஸ்லிம்கள்னாலதான் இஸ்லாத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்க வெளியே இருக்கக்கூடிய மக்கள் எங்களை தீன்ல இருந்து வெளியே கொண்டு போகணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா எங்க மனைவியும், எங்க பிள்ளைகளும், எங்க அம்மாவும், எங்க சகோதரிகளும் தீனுக்குள்ள உள்ளவங்க. அவங்க வெளியே போகக்கூடிய சூழ்நிலையில கதவுகளை திறந்து வச்சுட்டோம்னா அவங்க தீனுக்கு இதை விட ரொம்ப பெரிய பாதிப்புங்கிறது வேற எந்த ஒன்றுமே இருக்க முடியாது. ஒரு பெரிய செம்மறியாட்டினுடைய பட்டி இருக்க, கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஆடுகளை குச்செடுத்து அடிச்சு அந்த ஆடெல்லாம் என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ளேயே சுத்தமா வெளியே ஓடி போயிருங்க, வெளியே போயிடும். இன்னைக்கு தீன்ல இருந்து வெளியே வருவதற்குரிய எல்லா கதவுகளும் திறந்திருக்குது. நீங்க பேங்குக்கு போனாதான் வட்டியில் இல்லை, உங்களுடைய படுக்கை அறை வரைக்கும் தேடி வந்துருச்சு வட்டியினுடைய தகவல்கள். நீங்க வீட்டுல இருந்தாலுமே குழுங்கிற பேர்ல, லோனுங்கிற பேர்ல எதையோ ஒன்ன சொல்லி உங்களுடைய சமையலறை வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு பாவங்களை செய்யறதுக்கு சூழ்நிலைகள் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி பாவங்களை செய்வதற்குரிய எல்லா முகாந்திரங்களும் இன்னைக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நாமளாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி
நாங்களாக ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடைப்பை ஏற்படுத்தி நாங்களாகவே எங்க குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்தல அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இதே பெண்களுடைய சமூகம் தீன் இல்லாத குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு பயன்படக்கூடிய கருவறைகளாக மாறி போயிருங்கிறத நாம சிந்தனையில வச்சுக்கொள்ளணும். நாங்க எங்களுடைய நிஸ்வான் ஏன் அவசியம்னா எங்களுடைய பெண்கள் எங்களுடைய கணவனுக்கு மட்டும் மனைவியாக இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் நிஸ்வான் அவசியம். எங்களுடைய பெண்களினுடைய ரத்தங்கள் இஸ்லாமிய குழந்தைகள் பெற்றெடுக்குவதற்கு மட்டும்தான் அது உதவணும். வேற ஒண்ணு பெற்றெடுப்பதற்கு அது உதவிடக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் நிஸ்வான் அவசியம். எங்களுடைய பெண்களுடைய சமூகத்துல அவங்களாகவே உணர்வு பெற்று நாங்க தீனுக்குள்ள இருக்கணுங்கிற அந்த பிடிவாத தன்மையை அவங்களுக்குள்ளேயே அவங்க உருவாக்கி கொள்ளணும். அதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு நிஸ்வான்களினுடைய அவசியம். உலகத்துல எது எதுக்கோ பைத்தியம் முடிக்கிற மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பசங்களுக்கு பைக்கு பைத்தியம் முடிச்சுக்கும். இந்த பைக் வாங்கணும், அந்த பைக் வாங்கணும், இருக்கிறானே இல்லையா பசங்க. சில நேரங்கள்ல செல்போன்ல மொபைல்ல அந்த அதுல ஒரு இதாயிடும், அலாதியான இன்பம் ஏற்பட்டு அந்த மொபைல் வாங்கணுங்க, இந்த மாடல் வாங்கணுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல கால சூழ்நிலையில் வயதுக்கு ஒப்ப அவங்களுடைய அந்த வேகங்கள் பிரியங்கள் ஏற்பட்டு போகுது. நாங்க எங்களுடைய பெண்களை தீன் மேல சுன்னத்தான வாழ்க்கையின் மீது பற்றுள்ள பைத்தியம் முடிச்ச பெண்களாக ஆக்கணும். அதுக்காக வேண்டிதான் இந்த நிஸ்வான்களினுடைய அவசியம். சொன்னாங்க நிஸ்வான் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது பெண்கள் பாதிப்படைஞ்சிட்டாங்கன்னு இல்லை, காலப்போக்கில் அந்த ஊரினுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய கேள்விக்குறிக்கு அதுதான் முதல் படிக்கும். ஒரு ஊர்ல பெண்கள் 10 பேர் 50 பேர் 20 பேர் 50 குடும்பம் 80 குடும்பம் இருந்து அந்த ஊரினுடைய பெண்களினுடைய உணர்வுகள்ல இஸ்லாமிய சிந்தனைகள் புகுத்தப்படல, அந்த ஊரினுடைய மக்கள் அவங்க அந்த குழந்தைகளுக்குள்ள இஸ்லாமிய சிந்தனைகளும் யோசனைகளும் இல்முகளும் உள்ள புகுத்தப்படலை அப்படின்னு சொன்னாக்க காலப்போக்குல இதே குழந்தைகள் இதே அந்த ஊரினுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் தான் இஸ்லாம் அந்த ஊரில் இருந்து விடைபெறுவதற்கு காரணியாக ஆகிவிடுவாங்க. அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். தீன்ல இருந்து முஸ்லிம்கள் வெளியே போவதற்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. நான் ஒன்னையும் தெளிவா சொல்ல வேண்டியதில்லை. தீன் அல்லாத பாத்திலான சக்திகள் திட்டமிட்டு வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஹக்க பாதுகாக்கிறதுக்கு நாங்க திட்டமிட மாட்டோம்னு சத்தியம் பண்ணி உட்கார்ந்துருந்த பிறகு அது எப்படிங்க மாறும்? அதுல என்ன மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும்? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவரை சந்திச்சேன், மக்தபுகளினுடைய ஒரு மாவின் நல்ல நண்பர். அவரை சந்திச்சேன். உங்க பணியெல்லாம் எப்படிங்க போகுது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அழகா ஒரே வார்த்தையில பதில் சொன்னாரு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் சொன்னதை நான் சொல்றேன், தேவைப்பட்ட நீங்க எடுத்துக்கோங்க, பயன் இருக்குமானா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 100 காபீர்கள் தீன் இல்லாத மக்கள் 100 காபீர்கள் இருக்கும் இடத்துல கூட ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி ஒரு மக்தபு மதரசாவை அலிபேத்தை சொல்லி கொடுக்குற மதரசாவை உருவாக்கி ஒரு 10 பிள்ளைகளை அலிபேத்தேவுல இருந்து குரானுக்கு கொண்டுட்டு வந்து குரான் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறவங்களை ஆலிமாக்களாக தீன தெரிஞ்சவங்களாக உருவாக்கி நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க 100 காபீர்கள் இருக்கிற இடத்துல. ஆனா 50 முஸ்லிம்கள் இருக்கிற இடத்துல ஒரு மக்தபை உருவாக்கணும்னா அதுக்கு படுற பாடு படாத பாடு. தெருவனுடைய இந்த முனையில ஆரம்பிச்சா அந்த பக்கம் இருக்கிற ஆஜர் கோச்சுக்குவாரு, அங்க இருந்து ஆரம்பிச்சா இங்கிட்டு கோச்சுக்குவாரு. இவங்க எல்லாம் ஒன்றுபட்டு நம்ம பிள்ளைங்க வீணா போகுதுங்க, என் சொந்தக்காரங்க பிள்ளைங்க வீணா போகுதுங்க, இவங்களுக்கு தாங்க நம்ம தீனை கொடுக்கணும், நாம இனிமே பிரச்சனையே வேணாங்க வாங்கன்னு ஒண்ணு கூடி உட்காந்து வாங்க இனிமே நம்ம மதரசாவை துவங்கி என் மனைவி அதுல படிக்கணுங்க, என் மகன் படிக்கணுங்க, என்னுடைய அக்கா தங்கச்சி படிக்கணுங்க, என்னுடைய மகன் அதுல படிக்கணுங்க, இதை நாங்க எங்களுக்கு எங்களுடைய பெண் சமூகத்திற்கு இஸ்லாமிய உணர்வுகள் தருவதற்கு கல்யாணமான நாளையிலிருந்து நான் பொறுப்பாளியா இருக்கிறேங்கிறத விளங்கி மக்கள் ஒன்று கூடி என்னைக்கு தலையெடுத்து பாக்குறாங்களோ அன்னைக்கு யாரை உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களாம் தீனை விட்டு வெளியே போயிட்டு இருப்பாங்க. யாரை எந்த குழந்தைகளை ஆலிம்களாக ஆலிமாக்களாக ஹாஃபினாக்களாக நல்ல சாலிகான மனைவியாக ஆண்கள் மகன்களாக கணவன்களாக உருவாக வேண்டிய ஒரு குட்டி சமூகம் 10 வருஷத்தினுடைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தலை தூக்கி பார்த்து பாவங்க அவங்க வேற இறக்கப்படுங்கன்னு அழுது நம்ம ஒன்று கூடி தலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த சமூகம் கைமீறி வெளியே போய் காபீரான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய
காபிரான பெண்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய, அந்த ஆண்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலையில சமூகம் சிக்கி கொண்டிருக்கிறத பார்க்கதான் முடியுமே தவிர மாற்றங்கள் கொண்டு வருவது அந்த நேரத்துல யோசிச்சு முடிவில்லை. எப்படி அவசர கால முடிவுன்னு செய்வாங்களா இல்லையா? ஒண்ணு இருக்குது நிதானமா பொறுமையா செய்யறது 6ஆம் முறை, இன்னொன்னு இருக்குது அவசர கால முடிவுன்னு உடனடியா இப்ப இமீடியட்லயே ஏதாவது செஞ்சு ஆகணும், அப்பதான் பாதுகாக்க முடியும். இன்னைக்குள்ள சூழ்நிலையில மக்தபுகளையும் நிசுவான்களையும் உருவாக்குவது இருக்கிற இமீடியட்டா அவசரமா முதல் உதவி சிகிச்சை மாதிரி இது செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு ரோட்ல ஒரு பைக்ல போறவர் அடிபட்டு கீழே விழுந்துட்டாருன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் மருந்து போட்டு மாத்திரை போட்டு சிகிச்சை பார்க்கறது ஒண்ணு இருக்குது. அது வரைக்கும் ஆம்புலன்ஸ்ல சும்மாவா கொண்டு போவாங்க? அந்த அடிபட்டவரை அவசர உதவின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு மருந்து வச்சிருப்பான் அவசரத்துக்கு, ஒரு ஜிஞ்சர் வச்சிருப்பான், ஒரு ஆக்சிஜன் க்ளோஸ் மாஸ்க் ஒன்று வச்சிருப்பான், ஒரு சிலிண்டர் ஒன்று இருக்கும். ஆம்புலன்ஸ்குள்ள என்ன இருக்குமா இல்லைங்களா? இப்படியான ஒரு அவசர வேலையாக இன்னைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நான் கடைசியா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இன்ஷா முடிச்சிடுறேன். நேரமும் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்க வீட்டுக்கு தான் பூட்டு போட முடியும், குடும்பத்துக்கு பூட்டு போட்டு பாதுகாக்க முடியாது. நீங்க பெரிய வயசுக்காரங்களா இருக்கிறீங்க, எனக்கு அது சொல்ல தெரியல. வீட்டை நல்ல பூட்டு என்ன ஒரு பூட்டுங்க? திண்டுக்கல் பூட்டா? திண்டுக்கல் பூட்டு வாங்கிட்டு வந்து கொல்ல பக்கத்துல ஒரு பூட்டு, முன்னாடி கேட்ல ஒரு பூட்டு போட்டுட்டா உள்ள இருக்கிற பணம் நவநட்டுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைச்சிடும். ஏன்னா திருட என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது. வீட்டை தான் பாதுகாக்க முடியும். ஆனா குடும்பம் இருக்குது இல்லைங்களா? குடும்பம்னா என்னங்க? வீட்டுக்குள்ள வசிக்கக்கூடிய உறுப்பினர்கள். நான் ஒரு உறுப்பினர், என்னுடைய சம்சாரம் ஒரு உறுப்பினர், மனைவி ஒரு உறுப்பினர், என்னுடைய ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க அது ஒரு 2 உறுப்பினர், என்னுடைய அத்தை அம்மா ஒரு 2 உறுப்பினர். மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? 6. இந்த 6 உறுப்பினர்கள் தான் குடும்பம். இவர்களினுடைய ஈமான் பாதுகாக்கப்படாத வரைக்கும் இந்த 6 உறுப்பினர்களினுடைய கொள்கை, தொழுகை, இவர்களினுடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், இவர்களினுடைய குடும்ப தொடர்புகள், இவங்களுடைய போன் தொடர்புகள், இதை பாதுகாக்காத வரைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய பாதுகாப்பை நம்மளால ஏற்படுத்த முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க உங்க பிள்ளைங்க வீட்டுல பாலிகான பிள்ளைங்களோ பசங்களோ இருந்தா போன் வந்தா தூக்கிட்டு வேகமா ஓடுனாக்க நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, எங்க போய் பேசுறீங்க, யார்கிட்ட போய் பேசுறீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு உறவு இருக்குது, அதை என்னுடைய அத்தாமா தெரிஞ்சுக்கிறதுக்கு அசிங்கம்னாக்க அந்த உறவு அப்புறம் யாருதான் இது? இதை கேளுங்க. அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா அவங்க காமெண்ட்ரி போட்டு அந்த இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர பையன் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, என்ன எழுதி இருக்கிறாங்க, அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க, அவங்க மேல அக்கறைப்படுங்க, அவங்க மேல இரக்கம் காட்டுங்க. இந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்பு தான் அந்த வீட்டினுடைய உண்மையான பாதுகாப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்க எங்க பெண்களோட நேரம் கொடுத்து அவங்களுடைய தொழுகை அது சம்பந்தமா பேசணும். பலதை பேசணும். வீட்டுல அவர் மோதா போயிட்டாரா, இவர் பிறந்துட்டாரா, அவங்க வந்துட்டாங்களா, இவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்களே வந்துட்டாங்களா, இவர் ஏரோப்ளேன் ஏறிட்டாரா, இவர் பயிற்சி படம் வாங்கி அனுப்பிட்டாரா, பலதை விசாரிக்கிறோம். அதுல இதுவும் விசாரிக்க. இன்னைக்கு லுகர் தொழுகையான்னு விசாரிக்க. பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருச்சுனாக்க இன்னைக்கு என்னமா படிச்ச, இன்னைக்கு சாயங்காலம் எத்தனை பக்கம் குரான் ஓத போற, இன்னைக்கு என்ன செய்ய போற வீட்டுல, இன்னைக்கு ஒரு நாளுடைய உன்னுடைய ஷெட்யூல்டு என்னங்கிறத டெய்லி சாயங்காலம் உட்காந்து கேளுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தீனை பத்தி 5 நிமிஷமாவது பேசினா பாத்திலான குஃபருடைய எத்தனை சக்திகள் அந்த பெண்ணுடைய மனசுல முயற்சி செஞ்சாலும் உங்களுடைய ஒரு கனிவான பேச்சு அது எல்லாத்துக்கும் தடுக்கக்கூடிய அரணாக அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம கவனத்துல வைப்போம். எந்த விஷயத்தை பரிமாறினோமோ அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.